ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் 2 புது வரவு வந்திருக்கு. முதல்ல என்னென்னு பார்ப்போம். முதல்ல வந்தது வந்து ஆரோ வாட்டர். இது வந்து ரொம்ப நாளாகவே நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஆரோ போடணுன்ட்டு. ஸோ அதை இப்போ போட்டாச்சு. இவ்வளோ நாள் நாங்கள் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அந்த கேனை வந்து தூக்கி சாய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. ஒரு தடவை கீழே போட்டு கிச்சன் ஃபுல்லாகவே தண்ணியாயிடுச்சு. அது துடைக்கவும் முடியாது, வழித்து அள்ளி ஊற்றுறதுக்குள்ளே ஒரு வழியாயிடுச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டு கிச்சன் வேலையை அந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆரோ ஆன் பண்ணி விட்டுட்டு காலையில் சமைக்கிறதுக்காக தவளையில் பிடிச்சி வச்சுக்குவேன். அதே மாதிரி அதுலேருந்து வேஸ்ட்டாக போகிற தண்ணியையும் ஒரு டப்பில் பிடிச்சி வச்சுக்கிட்டு காலையில் வாசல் தெளிக்கிறதுக்கோ இல்லை வாசல் கழுவுறதுக்கோ யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி அந்த வேஸ்ட்டாக போகிற தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இதுதான் எங்களோட புது வரவு. இவ்வளோ நாள் வந்து கேன் வாட்டரை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கேனை பார்க்கவே அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா சௌரியமாகவே இருக்குது இந்த ஆரோ போட்டது. இந்த ஆரோ போட்டவங்க வந்து எங்கள் தோஸ்துன்னு தான் சொல்லணும். அவங்க கடை நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். இவங்க வந்து சென்னையில் எங்கே வேணாலும் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோ போடணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே சர்வீஸ் பண்ணி தருவாங்க. இவங்க இது மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே கூட சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணி இப்போ நைட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் காலையில் சமைக்கிறதுக்காக. நம்ம கிச்சனில் இன்னொரு புது வரவு மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து என் தங்கச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் சிங்கில் வந்து மேலே மாட்டி வச்சுருக்கா. அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கா போல இருக்குது. அவளும் ஸ்டிக்கர் போட்டு தான் ஒட்டி வச்சுருக்கா. நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, அது பார்க்கவுமே சரி இது நம்மளும் ஒன்று வாங்கிக்கலான்ட்டு ஆர்டர் பண்ணேன். இது வந்து 2 வந்தது. ஒரு பேக்கில் 2 இருக்குது. 200 ரூபா தான் இது. 207 அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஸ்டிக்கர் போட்டும் ஒட்டிக்கலாம், ஆணி அடித்தும் மாட்டிக்கலாம். நான் இதை வந்து இப்போதைக்கு 1 தான் பிரிச்சிருக்கேன். இதை வந்து ஸ்டிக்கர் போட்டு தான் ஒட்ட போகிறேன். நம்ம வீட்டில் ஆணி அடித்து மாட்ட முடியாது. ஸ்டிக்கர் போட்டு தான் ஒட்ட போகிறேன். அது எங்கன்னு பார்ப்போம். நான் வந்து எங்கே மாட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் சிங்க்குக்கு மேலே அந்த சோப்பெல்லாம் வைக்கிறதுக்காக தான் மாட்ட போகிறேன். அதுக்காக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவரை வந்து முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பார்த்தேன். இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல வருமா அப்படின்ட்டு வச்சு பார்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக மார்க் பண்ணலான்னு பார்த்தேன், மார்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்டாண்ட்லேயே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்து விடணும். அந்த பசை உள்ள இடத்துல அந்த பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டணும். நான் ஒன்று மாட்டிட்டு இன்னொன்று பிரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப சிரமமாக இருந்தது. 2யுமே பிரித்து எடுத்துகிட்டு டக்குன்னு ஒட்டி விட்டுறணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 தான் எடுத்தேன். 1 எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் சிரமமாயிருச்சு. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து 2மே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கோங்க. இன்னொரு பிரச்சனை, நான் ஏன் முதல்லையே ஸ்டாண்டு மாட்டினேன் அப்படின்னா, ஒரு வேளை நான் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டு மாட்டினா அது இன்னும் எனக்கு சிரமமாக இருக்கும். இப்போ ஸ்டிக்கர் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் நான் முதல்ல ஸ்டாண்டை வந்து அந்த ஹூக்ஸில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஒட்டும்போது வந்து 2மே பிரித்து எடுத்து நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதை நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலே நல்லா ஒட்டிக்குது. இப்போ இதில் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து சிங்க்குக்கு நேராக வச்சுருக்கிறதுனால அதில் வந்து ஹேண்ட் வாஷு, அந்த சோப்பு, அந்த நார், அந்த வைப்பர் அதை எல்லாமே அதில் வச்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு ஒட்டி இருக்குன்ட்டு போக போக தான் பார்க்கணும். ஸோ நம்ம வீட்டு கிச்சனில் 2 புது வரவு என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.